ஹாய் சொந்தங்களா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி இந்த பட்டன் ரோஸ் தாங்க நிறைய வந்துட்டுருக்கு. கொஞ்சம் களைகள் எல்லாம் இதுக்குள்ளேயுமே இருக்குது. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணலாம். கொஞ்சம் அப்படியே இன்னும் கொஞ்சம் கிளைகளை நட்டு வச்சோன்னா அது இன்னும் நமக்கு நிறைய வரும். ஏன்னா அது ரொம்ப நம்ம அப்படியே பெருசாக வளரட்டும் அப்படின்னு விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நமக்கு பலனே கொடுக்காது. நாம் இப்படி வச்சு உடச்சி நம்ம சொருகி விட்டோம்னாலே போதும், அதுவே நமக்கு நிறைய வந்துடும். மண்ணில் வச்சா நிறைய பில்லுங்க. இந்த டப்பில் வைக்கலாம் அப்படின்னு வச்சோன்னா இதுலேயும் கொஞ்சம் அப்படியே வருது. ஆனால் போக போக அவாய்ட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இதில் வைக்கும் போது கொஞ்சம் நல்லாவும் வருது, ஹெல்த்தியாகவும் வருது. நான் எதையும் இதுக்கு கலவை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. கோகோ பீட்டெல்லாம் இல்லை, வெறும் மக்குன இலை இருந்தது. ஸோ அதையும் கொஞ்சம் குப்பை மண்ணையும் போட்டு மாட்டு எருவு தான் போட்டேன். நான் போட்டு அதில் இதை வச்சுருந்தேன். ரொம்ப ஹெல்த்தியாகவும் வருது, ரொம்பவும் நல்லா இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 21 கலர்ஸு இந்த செண்டில் மாத்திரமே இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம் நமக்கு. காலையில் எழுந்து வந்ததுமே அவங்கள பார்க்கும்போது ஒரு என்ன சொல்கிறது, பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் பாருங்கள். இவ்வளோ நல்லாயிருக்கும். நான் இப்படி தான் டப்பில் வச்சு, ஏன்னா கீழே அப்படி வளர்ந்தாலும் அது ஒன்றும் எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லைங்க. அதனால தான் நான் டப்புலேயே வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு டப்பில் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ என்ன நடந்துட்டுருக்குன்னே எனக்கே தெரியல, அவ்வளோ ஒரு மிராக்கலாக இருக்குது. என்னென்னா ஒவ்வொரு டப்லேயும் ஒவ்வொரு கலர் வச்சா அதுலேயும் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் வேறு வேறு கலர் அப்படியே புதுசாக வந்துட்டுருக்குறாங்க நம்ம செல்ல குட்டிகள். ஓகே, வாங்க, வரவங்களை வேணான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. புது வரவுகள், புது சொந்தங்கள் மாதிரி புது வரவுகளாக வந்துட்டுருக்குறாங்க. நம்மளை மகிழ்ச்சி ஆக்கிறதுக்கு எவ்வளோ பேர் இருக்கிறாங்களோ எனக்கு தெரியலங்க. நிஜமாக நம்மளுடைய மனசை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறதுக்கும் சரி, நாம் இருக்கிற நிறைய டிப்ரெஷன் காரியத்துலேயும் சரி, எவ்வளோ பேர் நமக்கு நிறைவு பண்ணுறவங்களா இல்லை ஆறுதல் பண்ணுறவங்களா இருக்கிறாங்களோ எனக்கு தெரியல. பட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக இந்த செல்லக்குட்டிஸ்கள் தான் என்னை நிறைய காரியத்திலிருந்து என்னை வெளியே கொண்டு வந்திருக்கிறாங்க. மனுஷர்களால் முடியாத நிறைய காரியங்கள் கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய ஆறுதல்னு தான் நான் நினைக்கணும். கடவுளாக எனக்கு பார்த்து கொடுத்த ஒரு வழின்னு தான் சொல்லணும். எனக்கு இந்த கார்டனிங் அவ்வளோ அருமையாக ஒரு மன நிறைவோடு கூட இதை செய்ய முடிகிறது. ரொம்ப சந்தோஷமான காரியம். இந்த சொடக்கு தக்காளி உடைய செடிகள் அவ்வளோ வந்திருக்குங்க எனக்கு. ஆனால் நான் இதில் வேண்டாமே அப்படின்னு பிடுங்கி போட்டுட்ருக்குறேன். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க. ஒயிட்டில் லைட்டு பிங்க். எல்லாம் உடச்சி அப்படியே விட்டோன்னா அவங்க ஒரு புது துளிர்களாக வந்துடுவாங்க. நம்ம நினைப்போம் ரொம்ப பெருசாக அப்படியே வளர்ந்துருச்சுன்னா, நான் எங்கள் ரிலேஷன் வீட்டிலலாம் பார்த்துருக்குறோம், அப்படியே பெருசாக விட்டுருப்பாங்க. அது அப்படியே கொத்தாக அப்படியே தொங்கிட்டுருக்கும், ஹேங்கிங்கு மாதிரி. அப்படியே அது உடச்சே வைக்க மாட்டாங்க. கேட்டால் நல்லா இருக்குது அப்படியே இருக்கட்டும்ன்றுவாங்க. நான் அது எவ்வளோ பெருசாக போதும் அவ்வளோ பூக்கள் கம்மியாக இருக்கும். நம்ம அதை உடச்சி விடும்போது புது கிளைகள் எல்லாம் விட்டு நமக்கு நிறைய பூக்கள் கொடுக்கும், நிறைய பூக்கள் கொடுக்கும். அப்பப்போ நம்ம பார்த்து இவங்களெல்லாம் கிளியர் பண்ணிட்டோன்னா நிச்சயமாக நல்ல ஒரு பலனை இதில் நம்ம பார்க்கலாம். இவங்க பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க பார்த்தீங்களா. என் கை ஃபுல்லாக மண்.
காலையில் தான் இதை உடச்சி ஒரு வேலையை செய்யலாமே அப்படி. இவங்க பாருங்கள், பீச்சில் அங்கங்கே ஒரு டார்க்கு பிங்க்கு, அங்கே எப்படி போயிருக்காங்க பாருங்கள். என்ன அடிச்சுக்க ஆளே இல்லைன்ற மாதிரி எவ்வளோ மூட்டாவாக இருக்குது பார்த்தீங்களா. ஓகே, இவங்களையும் உடச்சி வச்சுருவோம் நம்ம. ஆனால் நல்ல வெயில் வைக்கும்பொழுது தான் நல்லா வருதுங்க. ஆனால் நம்ம என்னென்னா வெயிலில் வச்சா நல்லா வருது அப்படின்னு அப்படியே விட்டுறக்கூடாது. அவங்களுக்கு ஏற்ற தண்ணியும் தாகத்துக்கு நம்ம கொடுத்துட்டோன்னா அவங்க நமக்கு ஏற்றதை வந்து கரெக்டாக அவங்க இதில் நமக்கு கொடுத்துருவாங்க. அது மாத்திரம் நம்ம எப்போவுமே எவ்வளோ மோட்டாக இருக்குது பாருங்களேன். பயங்கர ஷாக்காக இருக்குது எனக்கு. நம்ம தோட்டத்தில் இப்படி ஒரு பலசாலிகளா அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதாங்க, நட்டு விட்டால் போதும், அவங்க பாட்டுக்கு இவங்க என்னமோ கோச்சிக்கிட்டு கீழே விழுந்த மாதிரி போயிட்டாங்க. அவங்க பாட்டுக்கு வந்துடுவாங்க. நம்ம பார்த்து கொஞ்சம் நட்டு வச்சோன்னா சும்மா இவ்வளோ துண்டு இதுலேயே நம்ம பாதி நட்டு வச்சாலும் வந்துடும். ஆனால் நான் இப்படியே நட்டு வைக்கலாம் அப்படின்னு நட்டு வச்சிட்ருக்குறேன். இன்னும் கொஞ்சம் இதிலெல்லாம் மண் போடணுங்க. எருவு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்குறேன், கேட்டிருக்கிறேன். கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா அப்படியே ஒவ்வொரு வடி அளந்து போடுற மாதிரி. இங்கே பாருங்களேன், எவ்வளோ இந்த புல்லெல்லாம் வந்துடுச்சு. கொஞ்ச நாள் என்னால் கவனிக்க முடியாமல் போனதுனால அப்போ வந்துச்சு. இங்கே பாருங்கள், அழகான ஒரு பீச் கலர். இது வந்து ஒரு லைட்டு எல்லோங்க. இது உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. ஒரு லைட் எல்லோ. இது பாருங்கள், லைட் பீச் கலரு. இது டார்க்கு பீச் கலரு. இங்கே பாருங்கள், இவ்வளோ பாருங்கள், எங்கே மறைஞ்சி ஆரேஞ்சில் அப்படியே டார்க்கு பிங்க்கு. ரொம்ப சூப்பராக இருக்காங்க இல்லைங்களா. இவங்கெல்லாம் எங்கள் தனியாகவே நாங்கள் இப்படியே இருந்துக்கிறோம் அப்படின்னு இவங்கெல்லாம் தனி. இவளை பாருங்கள் எப்படி இருக்கா, அப்படியே சவந்த கண்ணமுடையவளா, ரொம்ப நல்லா இருக்கா. பாருங்கள், ஃபுல்லு வந்து டார்க்கு இது பிங்க்கு கலர், அப்படியே வாடாமல்லி கலர் மாதிரி இருக்குது பாருங்களேன். இங்கே பாருங்கள், லெமன் எல்லோ. இதுதான் லெமன் எல்லோ. இது வந்து லைட் எல்லோவில் ஒரு லைட்டாக, இது என்ன கலர்னே எனக்கு சொல்ல தெரில. நான் நினைக்கிறேன் வாடாமல்லி கலரில் அப்படி கொஞ்சம் கலந்து வந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இவங்களெல்லாம் பாருங்கள், எவ்வளோ அழகியாக பூத்து குலுங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நான் உங்களுக்கு வந்து இன்னொரு இடத்த காட்ட போகிறேன் பாருங்கள். இவங்களை சொல்லவே வேணாம். இங்கே பாருங்கள், பேபி பிங்க்கில் டார்க் பிங்க்கு. இவங்க பாருங்கள், டார்க் பிங்க்கில் பேபி பிங்க்கு. எப்படிங்க பாருங்கள், இந்த லாஸ்ட் இதழெல்லாம் அப்படியே டார்க்கு அந்த பிங்காக இருக்குது. ஆனால் இடையில் அப்படியே லைனாக உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. நான் நேராக பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருக்குது. இது லைட்டாக ஒயிட்டு, ஆனால் பேபி பிங்க்கில் வந்து இதுவாக இருக்குது. இது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. ஒயிட்டில் இந்த வாடாமல்லி கலர். உங்களை பாருங்கள் எப்படி ரத்த கலரு, ரண கலராக இருக்கிறாங்க பாருங்கள். இவங்க அவ்வளோதாங்க, இங்கே டார்க்கு பிங்க் அப்படி சேர்ந்துருக்காங்க. இவ பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்கா. என்ன அழகு, என்ன அழகு. ஒரு அப்படியே பியூர் ஒயிட்டுங்க. இவங்க பாருங்களேன், அப்படியே ஒயிட்டு, ஆனால் அதுக்குள்ளே லைட்டாக எல்லோ கலராக இருக்காங்க. சில இவங்களே அதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒயிட்டாகவே இருக்காங்க. பாருங்கள், சூப்பராக. இதை விட இவ இருக்கா பாருங்களேன், இவ தாங்க அடிச்சிக்கவே ஆள் இல்லை. அப்படி பா, எவ்வளோ பெருசாக தெரியுங்களா. பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது. ரொம்ப பெருசுங்க. அழகான பீச் கலர், லைட்டாக அதுலேயே கொஞ்சம் டார்க்கு கலர் இருக்குது. நல்லா இருக்காங்க இல்லைங்களா. பாருங்கள், இது வந்து அப்படியே கொஞ்சம் ஆரஞ்சாக கொஞ்சம் பீச் கலர் மாதிரி இருக்குது. இவங்க பாருங்கள் என்ன அழகா, என்னன்னு சொல்ல அப்படி இருக்காங்க. சூப்பர்.
சரிங்க, இன்றைக்கி இதை வந்து நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அடுத்த அப்டேட்டில் நம்ம இன்னும் நிறைய பார்ப்போம். இவங்கெல்லாம் பெருசாக பார்த்துருக்காங்க. அவ்வளோ டார்க்கு, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க பாருங்க. இவ்வளோ பாருங்கள் எப்படி